என்ன ஜூஸ் வேணுமா இல்லனா சோடா வேணுமா? ஒரு நிமிஷம் இருங்க. ரவியண்ணே, ஜூஸ் குடிக்கீங்களா இல்லனா சோடா குடிக்கீங்களா? ஜூஸ் வேண்டாம், சோடாவே குடிக்கேன். சரிண்ணே. தம்பி ஒரு கோலி சோடா கொடுப்பா. இந்தாங்கண்ணே. ரவியண்ணே இந்தாங்க சோடா குடிங்க. ரவியண்ணே சோடா குடிங்க. டிரைவருக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு வரேன். சரி. பூமாரி அங்க பாரு, உங்க அப்பா கோலி சோடா குடிச்சிட்டு இருக்காங்க. ஆமா, எங்க அப்பா கோலி சோடா தான் குடிச்சிட்டு இருக்காங்க. கீர்த்தி அங்க பாரு, ஐஸ் கோலா. சூப்பரான ஐஸ் கோலா. எத்தனை கலர்ல இருக்கு பத்தியா? ஆமா, எத்தனை கலர்ல ஜூஸ் வச்சிருக்காங்க. ஐஸ் கட்டில இந்த ஒவ்வொரு கலரையும் ஊத்தி சாப்பிடும்போது சூப்பரா இருக்கும் ஐஸ் கோலா. கீர்த்தி, இந்த பொரி உருண்டை வரலல? ஆமா, அவன் வேனை விட்டு கீழே இறங்கலன்னு நினைக்கேன். வேனுக்குள்ளே தான் இருப்பான். அந்த பொரி உருண்டை வேனுக்குள்ளே கிடக்கட்டும். வா, நாம ரெண்டு பேரும் போய் ஐஸ் கோலா சாப்பிடுவோம். சரி பூமாரி. எப்பா என்ன மக்களே பூமாரி? எப்பா, நீங்க எங்களுக்கு ஐஸ் கோலா வாங்கி தரதுக்கு தானே வேனை நிப்பாட்டுனீங்க? இல்ல மக்களே, எனக்கு கொஞ்சம் நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான் சோடா குடிக்கலாமேன்னு வண்டியை நிறுத்தணும். எப்பா, என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்க சோடா குடிக்கிறதுக்கா வண்டியை நிறுத்துனீங்க? எங்களுக்கு ஐஸ் கோலா வாங்கி தர மாட்டீங்களா? எனக்கு நெஞ்சு கரிச்சுக்கிட்டே ஒரே இருமலா இருந்துச்சுல, அதனாலதான் சோடா குடிக்கேன். எப்பா, ப்ளீஸ் பா, எங்களுக்கு ஐஸ் கோலா வாங்கி தாங்க. ஆசையா இருக்கு சாப்பிடணும். பூமாரி, நாம இப்ப ஊட்டிக்காக போறோம். அங்க ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இப்ப வேற நீ ஐஸ் கோலாவை சாப்பிட்டேன்னா அப்புறம் சளி பிடிச்சிரும். எப்பா, ப்ளீஸ் பா, எனக்கு ஐஸ் கோலா வாங்கி தாங்க. சொல்லுத கேளு பூமாரி. நீங்க மட்டும் சோடா குடிக்கீங்க, எங்களுக்கு மட்டும் ஐஸ் கோலா வாங்கி தர மாட்டீங்களா? நீங்க மட்டும் சோடா குடிக்கிறீங்க, எங்களுக்கு மட்டும் ஐஸ் கோலா வாங்கி தர மாட்டீங்களா? நீயும் கீர்த்தியும் என்ன கிண்டல் பண்ணுவீங்கல்ல, அதான் நானும் அப்படி பண்ணுனேன். ரவி மாமா, உங்க ரெண்டு பேருக்கும் ஐஸ் கோலா வாங்கி தர மாட்டாங்க. ஆனா எங்க அப்பா எனக்கு வாங்கி தருவாங்களே. அருணே, உங்க அப்பா உனக்கு ஐஸ் கோலா வாங்கி தருவாங்களா? ஆமா, அங்கே பார். பூமாரி, அங்க பாத்தியா? அருணுக்கு அப்பா அவனுக்கு ஐஸ் கோலா வாங்கிட்டு இருக்காங்க. தம்பி ஐஸ் கோலா இருக்கா? ஆமாண்ணே இருக்கு. உங்களுக்கு என்ன ஃபிளேவர்ல வேணும்? பூமாரி, கீர்த்தி, நீங்க ரெண்டு பேரும் இங்கே இருங்க. நான் ஐஸ் கோலா சாப்பிட போறேனே. மக்களே பூமாரி இங்க வா. ஆமா, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கா? கீர்த்தி, நீயும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? மாமா, எங்க அப்பா எனக்கு ஐஸ் கோலா வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அட அழாத மக்களே, உங்க எல்லாருக்கும் தான் நான் இப்ப ஐஸ் கோலா வாங்கி தர போறேன். மாமா, எங்களுக்கும் ஐஸ் கோலா வாங்கி தர போறீங்களா? ஆமா பூமாரி, உங்க எல்லாருக்கும் தான் வாங்கி தர போறேன். எப்பா, அவங்க ரெண்டு பேருக்கு எதுக்கு வாங்கி தரேன்னு சொல்லுவியா? நீங்க எனக்கு மட்டும் வாங்கி தாங்க. அருணே, இப்படி எல்லாம் பேசக்கூடாது. உங்க 3 பேருக்கும் தான் நான் இப்ப ஐஸ் கோலா வாங்கி தர போறேன். அமைதியா இரு. போங்கப்பா, இவங்க ரெண்டு பேருக்கும் வாங்கி தராதீங்க, எனக்கு மட்டும் வாங்கி தாங்க. அருணே, நீ இப்படி பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் உனக்கு வாங்கி தர மாட்டேன். அவங்க 2 பேருக்கு மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். பே, 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 பே. அருணே, உனக்கு ஐஸ் கோலா வேணுமா? பூமாரி, கீர்த்தி, உங்க 2 பேருக்கும் ஐஸ் கோலா என்ன ஃபிளேவர்ல வேணும்னு சொல்லுங்க மக்களே. மாமா, எங்களுக்கு 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி வேணும். பூமாரி, இப்ப அருண் கிட்ட அவங்க அப்பா உனக்கு என்ன ஃபிளேவர் வேணும்னு கேட்பாங்களா? அப்போ அவனும் நம்மளே மாதிரி 2-3 கலர்ல மிக்ஸ் பண்ணி வேணும்னு சொல்லுவான் பாரு. அருணே, உனக்கு என்ன ஃபிளேவர்ல வேணும்? டாடி, எனக்கு 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி வேணும். பூமாரி, நான் சொன்ன பாத்தியா? பொரி உருண்டையும் நம்மள பார்த்து காப்பி அடிச்சு சொல்லுதா. நான் ஒண்ணும் காப்பி அடிச்சு சொல்லல. எனக்கும் 2-3 கலர் ஃபிளேவர்ல ஐஸ் கோலா சாப்பிடுறதுக்கு பிடிக்கும். அதனால தான் சொன்னேன். இல்ல, நீ நாங்க சொன்னத பார்த்து காப்பி அடிச்சு தான் சொன்ன. தம்பி, 2-3 கலர் மிக்ஸ் பண்ணி ஐஸ் கோலா 3 கொடுப்பா. சரிங்கண்ணே. அருணே, ஏன் இப்படி மூஞ்ச வச்சிருக்கா? உனக்கு ஐஸ் கோலா வேண்டாமா? டாடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எனக்கு ஐஸ் கோலா வேணும். அப்ப முகத்தை இப்படி வைக்காம சிரிச்ச மாதிரி நில்லு, அப்பதான் வாங்கி தருவேன். டாடி, இப்படி சிரிச்சா போதுமா? ஏ அப்பா, பொரி உருண்டைக்கு என்ன சிரிப்பு முகத்துல?
இந்தாங்க மக்களே, ஆளுக்கு ஒரு ஐஸ் கோலா வாங்கிக்கோங்க. வாவ் சூப்பரான ஐஸ் கோலா. பூமாரி உனக்கு ரெட் yellow ப்ளூ கலர், எனக்கு ரெட் ஆரஞ்சு கிரீன் கலர். ஏ சூப்பர். கீர்த்தி நாம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். சரி பூமாரி. சூப்பரான ஐஸ் கோலா, கலர் கலரான ஐஸ் கோலா, எனக்கு பிடிச்ச ஐஸ் கோலா. வாவ் என்ன டேஸ்டா இருக்கு. ரவி அண்ணே, உங்களுக்கு சோடா போதுங்களா? இன்னும் வேற ஜூஸ் ஏதாவது குடிக்கீங்களா? வேண்டாம், எனக்கு சோடா மட்டுமே போதும். சரிண்ணே, அப்ப வேன்ல ஏறி உட்காருங்க, நான் பிள்ளைங்களை கூட்டிட்டு வரேன். சரி. நிஷா குட்டிக்கும் சுபிக்கும் ஐஸ் கோலா வாங்கிட்டு போறீங்களா? வேண்டாம்ப்பா, பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிரும் பத்தியா, வேண்டாம், இவங்க மட்டுமே சாப்பிடட்டும். சரிண்ணே. பூமாரி அடுத்தது நாம ட்ரெயின்ல தான போறோம். ஆமா, ஊட்டி ட்ரெயின்ல போறோம். ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆமா, எல்லாரும் வேன்ல ஏறிட்டோம்ல, இன்னும் எதுக்கு வேன் எடுக்காம இருக்காங்க? என்னன்னு தெரியல. டிரைவர் அங்கிள் ஏதாவது ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பாங்களா இருக்கும். இப்ப வந்த உடனே வேன் எடுத்துருவாங்க. மக்களே, எல்லாரும் வேன்ல ஏறிட்டீங்கல்ல? ஆமாப்பா, நாங்க எல்லாரும் ஏறிட்டோம். வேனை எடுக்கலாம். போலாம் ரைட். போலாம் ரைட். எப்பா, நீங்க டிரைவர் பக்கத்துல உள்ள சீட்ல உட்கார்ந்திருந்தீங்க. இங்க எதுக்கு வரீங்க? எப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? என்னாச்சுங்க? இங்க வந்து படுத்துறீங்க? அது ஒண்ணுமில்ல மகேஷ், கொஞ்சம் நெஞ்ச கரைச்சுக்கிட்டு இருந்துச்சா, சோடா வாங்கி குடிச்சேன் பத்துக்க. முன்னாடி சீட்ல உட்காந்துக்கிட்டே இருந்தா ஒரு மாதிரி வரும்ல, அதான் அங்க வந்து படுக்கலாம்னு வந்தேன் பத்துக்க. ஏனே நீங்க படுக்கணுமா? சீட்ல வந்து படுங்கனே. நாங்க வேணா அந்த சைடுல உட்கார்ந்துக்கிடுதோம். பரவாயில்ல கமலா, நான் அங்கேயே படுத்துக்கிட்டேன். இங்க உங்களுக்கு உடம்புக்கு ஒண்ணு இல்லல? அது ஒண்ணு இல்ல மகேஷ், காலையில கிளம்புனா பத்தியா, அதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, வேற ஒண்ணு இல்ல. சொன்ன கேட்டா தானே? நேத்து வச்ச குழம்பை நான் ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டு வரலாம்னு சொன்னேன். நீங்க கேட்டீங்களா? குழம்பெல்லாம் வேஸ்டா போயிரும்னு சொல்லிக்கிட்டு காலையில எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேல்ல, அதான் இப்ப உங்களுக்கு நெஞ்சு கறிக்கி. அதெல்லாம் ஒண்ணு இல்ல மகேஷ், சோடா குடிச்சிருக்கோம்ல, சரியாயிரும். ஆமா, நீங்க இப்ப இப்படிதான் சொல்லுவீங்க. அதுக்கப்புறம் டூருக்கு போற இடத்துல ஏதாவது மயங்கி இங்கி விழுந்துட்டீங்கன்னா என்ன பண்ணுது? அதனால டூருக்குலாம் ஒண்ணும் போக வேண்டாம். வேலை திருப்ப சொல்லுங்க, நம்ம வீட்டுக்கே போலாம். இப்ப நீ எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க? வீட்ல யாருமே என் பேச்ச கேட்காதீங்க. பூமாரி மக்களே, அழாத, நாம டூருக்கு தான் போறோம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அழாம இரு. லேசா நெஞ்ச கறிக்குன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தேன், அதுக்கு போய் இவ்வளவு கோவப்பட்டு இருக்கா. பிள்ளை எப்படி அழுதான்னு பாரு. ஆமா, என்ன ஒண்ணாலும் என்னையே ஏசிக்கிட்டீங்க. நீங்க யாரும் சொல்ல பேச்ச கேட்காதீங்க. சரி அம்மா, ஒரு பிரச்சனையும் இல்ல, கொஞ்ச நேரம் படுத்து எந்திரிச்சா சரியா போயிரும். போய் சீட்ல உட்காரு. பூமாரி மக்களே, அழாம சீட்ல போய் உட்காரு, வேன் எடுக்க போறாங்க. அழாம போன்னு சொன்னோம்ல, இப்ப நம்ம டூருக்கு தான் போறோம். பூமாரிக்கு கண்ணீர் எல்லாம் உடனே உடனே எப்படிதான் காணாம போகுதோ. பூமாரி, இந்த ஊட்டி ட்ரெயின் ரொம்ப சூப்பரா இருக்குல? ஆமா, ரொம்ப சூப்பரா இருக்கு. நம்ம ஊர் ட்ரெயினை விட கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. அம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம ஊட்டி போய் சேர்ந்துருவோம்ல? ஆமா மக்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல ஊட்டி வந்துரும். பூமாரி, ஜன்னல் வழியா கையெல்லாம் வெளிய நீட்ட கூடாது என்ன? அம்மா, கையை வெளிய போட முடியாதுமா. ஜன்னல்ல கண்ணாடி வச்சிருக்காங்க பாரு. ஆமா, அதுவும் ஒரு வகைக்கு நல்லதுதான். பூமாரி, நாம ஊட்டிக்கு போய் நிறைய இடம் சுத்தி பார்ப்போம்ல, அப்பலாம் நம்ம நிறைய போட்டோ எடுக்கணும், சரியா? சரி கீர்த்தி, நாம நிறைய போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ்ல போடுவோம், சரியா? ஓகே. வாவ், இந்த இடம் எவ்வளவு சூப்பரா இருக்கு. எல்லாரும் பாருங்க, நாம பிரிட்ஜுக்கு மேல போறோம். யே! சத்தம் போடாதீங்க, சுபி தூங்கிட்டு இருக்காம்ல. சரிம்மா. சரி சரி, சத்தம் போடாத, மெதுவா சத்தம் போடுங்க. சரிம்மா. பூமாரி, பொரி உருண்டைய பாரு, எவ்வளவு அமைதியா உட்கார்ந்திருக்கா. ஆமா, நாம ரெண்டு பேரும் சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கோம், அவன் சத்தம் போடாம அவன் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்திருக்கான். பூமாரி, கீர்த்தி, நீங்க யாராவது இந்த சைடு வர்றீங்களா? நான் அந்த பக்கம் வரேன். ஏன், எதுக்கு அப்படி சொல்லியா? அது நான் இந்த சைடு உட்கார்ந்திருக்கேனா, அதனால ட்ரெயின் பின்னாடி போற மாதிரியே இருக்கு. அதான் நான் அந்த பக்கம் வரேன்னு சொன்னேன். ட்ரெயினே உனக்கு பின்னாடி போற மாதிரி இருந்தாலும் இப்ப நேரா ஊட்டிக்கு தான் போகுது. ஆமா, இப்ப நம்ம நேரா ஊட்டிக்கு தான் போறோம். யாராவது ஒரு ஆள் இந்த சைடு வாங்க, எனக்கு தலை சுத்துத மாதிரி இருக்கு. எங்களுக்கும் அந்த சைடு உட்கார்ந்தா தலை சுத்துத மாதிரி தான் இருக்கும். அதனால
பேட் கேர்ள்ஸ். மகேசத்தே, நான் ஜன்னல் பக்கத்துல உட்காரணும். நிஷா குட்டி, அக்கா கிட்ட வா. அக்கா மடியில உட்கார்ந்து ஜன்னல் வழியா வேடிக்கை பாரு. நிஷா குட்டி, போ மக்களே, அக்கா பக்கத்துல உட்கார்ந்துக்கோ. நிஷா குட்டி, இடமெல்லாம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாரு. ஐயா, சூப்பரா இருக்கு. நாம ட்ரெயின்ல போறோம். பூமாரி, அங்க கீழ பாரு, ரோடு தெரியுது. எப்படி வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு பாரு. ஆமா, ரோடு எப்படி வளைஞ்சு வளைஞ்சு போகுது. மக்களே, ஊட்டி வந்துட்டு எல்லாரும் இறங்குங்க. நாங்க ஊட்டிய சுத்தி பார்க்க போறோம். நாங்க சூப்பரா ஊட்டிக்கு வந்துட்டோம். ஊட்டி எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. பேசாம எங்க அப்பா கிட்ட சொல்லி இங்க ஒரு வீட வாங்கணும். அப்ப நம்ம ஊட்டியிலே இருக்கலாம்ல. நாம இங்கே வந்துட்டோம்னா அப்புறம் பூமாரி கீர்த்தி கூடலாம் சண்டை படாம ஜாலியா இருக்கலாம். கீர்த்தி, இந்த பொரி உருண்டையா இப்படி நரி மாதிரி ஊன்னு ஊள விட்டுட்டு இருக்கா? பூமாரி, அந்த பொரி உருண்டை எங்கன கிடந்து சத்தம் போட்டா நமக்கு என்ன? வா, நாம ஊட்டியை சுத்தி பார்க்க போவோம். கீர்த்தி, பொரி உருண்டைய பாருங்க. எங்க? அங்க மேல பாரு. இந்த பொரி உருண்டைக்கு பைத்தியம் ஏதாவது பிடிச்சிட்டா? ஏன் இப்படி மேல ஏறி உட்கார்ந்திருக்கா? பூமாரி, இங்க ஐ லவ் ஊட்டின்னு அழகா இருக்குல. நாம இது பக்கத்துல நின்னு செல்ஃபி எடுப்போமா? கீர்த்தி, நானும் செல்ஃபி எடுக்கலாம்னு தான் இங்க வந்தேன். ஆனா அந்த பொரி உருண்டை அதுக்கு மேல ஏறி படுத்திருக்கா. நாம எப்படி போட்டோ எடுக்க முடியும்? ஆமா, இந்த திமிரு பிடிச்சவனுக்கு இங்க என்ன வேலை? யாருனே? அருணே, கீழே இறங்கு. நான் எதுக்கு கீழே இறங்கணும்? ஜாலியா படுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன? நீ எங்கேயும் போய் படு. எங்களுக்கு என்ன? இதுல இருந்து கீழே இறங்கு. நாங்க இது முன்னாடி நின்னு செல்ஃபி எடுக்கணும். எடுங்க, எனக்கு என்ன? அருணே, நாங்க செல்ஃபி எடுக்கணும்னா நீ கீழே இறங்கணும். என்னையும் சேர்த்து எடுங்க பூமாரி. அப்ப போட்டோ ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆமா, உன்னையும் சேர்த்து போட்டோ எடுக்கணுமா? போட்டோ இப்ப நீ இது மேல ஏறி படுத்திருக்கத கமலாத்தி கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க, உன் தோலை தான் உரிச்சு எடுப்பாங்க. அருண் அண்ணே, கீழே இறங்குங்க. நாங்களும் பூமாரி அக்கா கூட சேர்ந்து போட்டோ எடுக்க போறோம். சுபி, அண்ணே இதுக்கு மேல தான படுத்திருக்கேன். நீங்க கீழே நின்னு போட்டோ எடுங்க. அருண் அண்ணே, கீழே இறங்குங்க. நிஷா குட்டி, நீயும் அண்ணன மாதிரி இது மேல ஏறி உட்காருவியா? போட்டோ எடுத்தா ரொம்ப சூப்பரா இருக்கும். வேண்டாம், இதுக்கு மேல நான் ஏறி உட்கார்ந்தா கீழே விழுந்துருவேன். இல்ல நிஷா குட்டி, கீழலாம் விழ மாட்டா. அண்ணன் எப்படி ஸ்ட்ராங்கா படுத்திருக்கேன்னு பாரு. நீயும் வா. இல்ல, இங்க நின்னு போட்டோ எடுத்தாதான் சூப்பரா இருக்கும். நீங்க கீழே இறங்குங்க. பாத்தியா பூமாரி, நாம எல்லாரும் எத்தனை நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அவன் கேட்கானான்னு பாரு, கீழே இறங்கவே மாட்டேங்கான். இப்ப பாரு எப்படி மேல இருந்து கீழே குதிச்சு வராம்னு. கமலாத்தே, கமலாத்தே. இடி பூமாரி, எதுக்கு எங்க அம்மாவை கூப்பிடியா? ஆமா, நாங்க எல்லாரும் இத்தனை நேரம் சொல்லிக்கிட்டே இருக்கோம். நீ கீழே இறங்கவே மாட்டேங்க. அதனால தான் கமலாத்தே கிட்ட சொல்லி கொடுக்க போறேன். ஆமா, கமலாத்தே வந்து 2 அடியை கொடுத்தாதான் இவன் கீழே இறங்குவான். கமலாத்தே, கமலாத்தே, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. இது பூமாரி, எங்க அம்மாவை கூப்பிடாத. நான் அப்படிதான் கூப்பிடுவேன். எங்க அம்மா என்னை பார்த்தாங்கடா அடி பின்னி எடுத்துருவாங்க. கமலாத்தே, இது பூமாரி, கூப்பிடாதடி எங்க அம்மாவை. நான் கீழே இறங்குவேன். அப்படிதான் வலிக்கு. கீழே இறங்கு. நான் எவ்வளவு அழகா போட்டோக்கு போஸ் கொடுத்து படுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த பூமாரி என்ன கீழே இறங்க சொல்லுவா. பூமாரி, நீ சொன்ன மாதிரியே பொரி உருண்டை கீழே குதிச்சுட்டா. ஆமா, கமலாட்டி பேரை சொன்ன உடனே எப்படி பயந்து கீழே இறங்கணும் பாத்தியா? சரியான பயந்தாங்களி. சேட்டை பண்ணனோம்னா கமலாட்டி அடிப்பாங்கல்ல, அதுக்கு பயந்து தான் கீழே இறங்கிட்டா. சரி, எப்படியோ நம்ம எல்லாரும் நேரா நிப்போம். சூப்பரா போட்டோ எடுத்துக்கலாம். சரி கீர்த்தி, நிஷா குட்டி, சுபி எல்லாரும் நேரா பாருங்க. அப்பதான் போட்டோ சூப்பரா இருக்கும். சரிக்கா. அருணே, நேரா திரும்பி நில்லு. யாருன்னு ஏன் இப்படி சரிஞ்சு போய் நிக்க? நேரா நில்லு. இது கீர்த்தி, நான் எப்படியே நின்னுட்டு போறேன். உனக்கு என்ன? நீ எப்படியே நில்லு. ஆனா அதுல ஊட்டின்னு பேர் எழுதிருக்கல, அத மறைக்காம மட்டும் நில்லு. அருணே, எங்க சைடு வந்து நில்லு. இல்லனா நிஷா குட்டி சுபி கிட்ட போய் நில்லு. அப்பதான் அந்த ஊட்டிங்கற எழுத்தெல்லாம் மறைக்காம போட்டோக்கு அழகா இருக்கும்.
சொல்லுதம்ல, நீங்க சொல்றதை எல்லாம் என்னால கேட்கவே முடியாது. நான் இப்படிதான் நிப்பேன். அப்படியா? இப்படிதான் நிப்பியா? கமலாத்தே. உமாரி கமலாத்தேன்னு கூப்பிட்ட உடனே எப்படி கீழே குடிஞ்சு உட்கார்ந்திருக்கான் பாரு. உமாரி அங்க பாரு, கார்டன்ல எவ்வளவு பூ பூத்திருக்கு. பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. வா கீர்த்தி, நாம பக்கத்துல போய் பார்க்கலாம். ஓகே. நிஷா குட்டி, சுபி ரெண்டு பேரும் எங்க கூட வாங்க. வாவ், கார்டன் எவ்வளவு சூப்பரா இருக்கு. உமாரி எவ்வளவு கலர் கலரான பூவெல்லாம் இருக்கு பாரு. கீர்த்தி, இந்த இடத்துல வச்சு நாம செல்ஃபி எடுப்போமா? சரி பூமாரி, இந்த பேக்ரவுண்ட்ல நாம செல்ஃபி எடுத்தோம்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். சரி சரி, சீக்கிரமா எடு. பூமாரி, ஸ்மைல் ப்ளீஸ். ஏய் அம்மா, ஏன் பூமாரி இப்படி 32 பல்லையும் காட்டுதா? பார்க்கவே பயமா இருக்கு. வாயை மூடு. நீ தான சொன்ன கீர்த்தி ஸ்மைல் ப்ளீஸ்னு. அதான் ஸ்மைல். நான் ஸ்மைல் தான் பண்ண சொன்னேன். இப்படி வாயை திறக்க சொல்லல. தயவு செஞ்சு வாயை மூடு. இல்லனா போட்டோ ஃபுல்லா உன் பல்லு மட்டும் தான் தெரியும். இப்போ ஓகேவா? சீக்கிரமா செல்ஃபி எடு. பூமாரி, வா நம்ம அந்த பக்கம் போலாம். பூமாரி, நிறைய கலர் கலரா ரோஜா பூலாம் இருக்கு பாரு. ஆமா, எவ்வளவு கலர்ல ரோஜா பூ இருக்கு பாத்தியா? பூமாரி அக்கா, எனக்கு ரோஜா பூ வேணும். கீர்த்தி, நிஷா குட்டி ரோஜா பூ கேக்கா. பூமாரி, இந்த ரோஜா பூவை பறிச்சு தலையில வச்சா ரொம்ப அழகா இருக்கும்ல? ஆமா, அழகா இருக்கும். அதுக்கு தான் நிஷா குட்டியும் கேக்கா. நம்ம எப்படி இந்த ரோஜா பூவை பறிக்க? பூமாரி, இங்க பக்கத்துல ரோஜா பூ இருக்குல, அதுல நம்ம ஆளுக்கு ஒண்ணு பறிச்சு தலையில வச்சுப்போமா? கீர்த்தி அக்கா, எனக்கு பிங்க் கலர் ரோஜா பூ வேணும். சரி நிஷா குட்டி, அக்கா உனக்கு பிங்க் கலர் ரோஜா பூ பறிச்சு தாரேன். எனக்கு பிங்க் கலர் ரோஜா பூ. கீர்த்தி, இங்க இருந்து ரோஜா பூ பறிச்சா யாரும் யாச மாட்டாங்களா? யாரும் யாச மாட்டாங்க. எல்லா பூவும் பூத்து அப்படியே காஞ்சி தான் போக போகுது. அத பறிச்சு நம்ம தலையில வச்சா என்ன? சரி, அப்ப நிஷா குட்டிக்கு பிங்க் கலர் ரோஜா பூ, எனக்கு ரெட் கலர் ரோஜா பூ பறிச்சுதா. சரி பூமாரி, அப்ப எனக்கு ஒயிட் கலர் ரோஜா பூ. சரி சரி கீர்த்தி, சீக்கிரமா பூவை பறி. கீர்த்தி, எதுக்கு இப்படி அலறியா? கீர்த்தி, நீ ரோஜா பூவை பறிக்க தான போறா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் ரோஜா பூவை பறிக்க போல, நான் சும்மா பார்க்க தான் போறேன். நல்ல போய் சொல்லியா கீர்த்தி? நீயும் பூமாரியும் இவ்வளவு நேரமா பேசிக்கிட்டு இருந்தத நான் பக்கத்துல நின்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். நிஷா குட்டிக்கு பிங்க் கலர் ரோஜா பூ, பூமாரிக்கு ரெட் கலர் ரோஜா பூ, உனக்கு ஒயிட் கலர் ரோஜா பூ. இதெல்லாம் நீ பறிக்க தானே போறா? ஐயோ, இந்த பொரி உருண்டை பார்த்துட்டானே, யார்கிட்டயும் சொல்லி கொடுத்துருவானோ? என்ன திருட்டு முழி முழிக்க கீர்த்தி? அது நான் ஒண்ணு பூவை பறிக்கலன்னு சொல்லுதம்ல. நாங்க பூவை பறிச்சா உனக்கு என்ன? உனக்கு என்னவா? உங்க ரெண்டு பேருக்கும் கண்ணு தெரியலையா? இந்த சைடுல செயின் எல்லாம் கட்டி விட்டுருக்காங்கல்ல, அது நாம உள்ள போய் பூவெல்லாம் பறிக்க கூடாதுன்னு தான் கட்டி விட்டுருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா? எங்களுக்கு எல்லாம் தெரியும். உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போ. என் வேலையை தானே இரு. நாங்க பக்கத்துல ஒரு அங்கிள் நிக்கிறாங்க பாரு, அவங்க கிட்ட உங்க ரெண்டு பேருக்கும் சொல்லி கொடுக்கேன். சொல்லி கொடு. நீ சொல்லி கொடுத்தா நீ தான் எங்களை பறிக்க சொன்னான்னு சொல்லுவேன். நான் என்கிட்ட உங்களை பறிக்க சொன்னேன்? நல்ல பொய் சொல்லியா? இந்த பையன் தான் அவளை செடிக்குள்ள தள்ளி விட்டுட்டான்னு சொல்லி கொடுப்பேன். சரியான பொய் புலவிடுங்களா? இருங்க, உங்களுக்கு கீர்த்தி, வா நாம போவோம். சரியான பொய் புலவிடுங்களா? எங்க ஓடுவீங்க? இருங்க. பூமாரி, அங்க பாரு, எவ்வளவு பெரிய குதிரை. வாவ், சூப்பரான குதிரை. கீர்த்தி, நாம எல்லாரும் குதிரை சவாரி போமா? சரி பூமாரி, நாம கொடைக்கானல்ல இதே மாதிரி குதிரை சவாரி போனோம்ல? ஆமா, ரொம்ப ஜாலியா இருக்கும். அம்மா, நாங்க குதிரை சவாரி போறோமா? மக்களே, பயப்படாம இருப்பீல்ல? அம்மா, நாங்க ஏற்கனவே இதே மாதிரி குதிரை சவாரி கொடைக்கானல்ல போயிருக்கோம்லம்மா. பயமே இருக்காது, நல்லா ஜாலியா இருக்கும். சரி மக்களே, அப்ப இருங்க, அந்த தம்பிட்ட கேப்போம். சரிம்மா. தம்பி, பிள்ளைங்க எல்லாருக்கும் குதிரை சவாரி போகணும். சரிக்கா, பிள்ளைங்களா எல்லாரும் இங்க வந்து குதிரை மேல ஏறுங்க. சரிங்க அங்கிள். இந்த ஸ்டெப்ஸ் மேல ஏறி குதிரை மேல ஏறுங்கம்மா. சரிங்க அங்கிள். பூமாரி, சீக்கிரமா ஏறு. நாங்க குதிரை மேல ஏறியாச்சு. குட்டி பிள்ளைங்களா, நீங்களாம் குதிரை மேல ஏறலையா? நிஷா குட்டி, சுபி ரெண்டு பேரும் வாங்க. நிஷா குட்டி, சுபி ரெண்டு பேரும் போங்க மக்களே. அம்மா, எனக்கு குதிரையை பார்த்தாலே பயமா இருக்கு. அதே சத்தி, எனக்கும் பயமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பயம் இல்ல மக்களே. கீர்த்தி அக்காவும் பூமாரி அக்காவும் இருக்காங்கல்ல, நீங்களும் ஏறுங்க. குதிரை எங்களை கீழ தள்ளி போட்டும்ல. நிஷா குட்டி, குதிரை உன்னை கீழ தள்ளி போடாதே. வா, அக்கா உன்னை பிடிச்சிக்கிறேன். ஆமா சுபி, நீ வா. உங்க ரெண்டு பேரையும் நாங்க கெட்டியா பிடிச்சிக்கிறோம். சரிக்கா, நானும் சுபியும் வாரோம். சுபி, வா, நாமளும் குதிரை சவாரி போலாம். பயப்படாத,
பிள்ளைங்களா 2 பேரும் மெதுவா குதிரை மேல ஏறுங்க. அங்கிள் உங்களை ஏத்தி விடுதே, பயப்படாதீங்க. சரிங்க அங்கிள். பிள்ளைங்களா பத்திரமா உட்காந்துக்காங்க, பயப்படாதீங்க. சரிங்க அங்கிள். பூமாரி பொரி உருண்டை குதிரை மேல ஏறாம கீழே நிக்காம பாரு. அவன் பயந்தாங்கோலி. மக்களே அருண் நீயும் குதிரை மேல ஏறு. எம்மா நான் குதிரை சவாரி போகல. நான் இங்கே நிக்கேன். போ அருணே, பிள்ளைங்க எல்லாரும் குதிரை சவாரி போறாங்கல்ல. எம்மா எனக்கு அந்த குதிரையை பார்த்தாலே ஒரே பயமா இருக்கு. என்னது உனக்கு குதிரையை பார்த்தா பயமா இருக்கா? சின்ன பிள்ளைங்க நிஷா குட்டியும் சுபியும் அவங்க 2 பேரும் குதிரை மேல ஏறி உட்கார்ந்து சவாரி போகிறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீ என்னடானா கீழே நின்னுகிட்டு குதிரையை பார்த்தா பயமா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 சின்ன பிள்ளைங்க எவ்வளவு பயப்படாம தைரியமா போய் உட்கார்ந்து இருக்காங்க. நீங்க நின்னுகிட்டு பயந்துகிட்டு இருக்கா. எம்மா எனக்கு குதிரையை பார்த்தா பயமா இருக்குல்லம்மா. ஆமா நல்ல வாய் மட்டும் பேசுவா. அருணே ஒரு பயம் இல்ல. குதிரையை நல்ல கெட்டியா புடிச்சிட்டா கீழலாம் விழ மாட்டா. இந்த குதிரை ரொம்ப வேகமாவும் போகாது. நிஷா குட்டியும் சுபி இருக்காங்கல்ல மக்களே, நீயும் போ. என்னதான் முழிச்சிட்டு நிக்க? சொல்லத கேளு, போ நீயும். சரிம்மா போறேன். தம்பி நீயும் குதிரை சவாரி வாரியா? ஆமா அங்கிள், நானும் குதிரை சவாரி வாரேன். கீர்த்தி அங்க பாரு, பொரி உருண்டையும் வாரான். பயந்தாங்குழி எப்படி வாரான்? தம்பி இந்த படிக்கட்டுல ஏறி அப்புறமா குதிரை மேல ஏறி உட்காந்துக்கோ. அங்கிள் எனக்கு குதிரை மேல ஏறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதெல்லாம் ஒரு பயம் இல்ல தம்பி, குதிரை மேல ஏறு. அங்கிள் இந்த படிக்கட்டுல ஏறிதான் குதிரை மேல ஏறணுமா? நீங்க தூக்கி விட மாட்டீங்களா? தம்பி இந்த படிக்கட்டுல ஏறி குதிரை மேல ஏறதுக்கு தான் ஈஸியா இருக்கும். ஒவ்வொரு படிக்கட்டுலயே ஏறுங்க. அப்படிதான் தம்பி, மெதுவா ஏறு. எனக்கு ஸ்டெப்ஸ்ல ஏறதுக்கே பயமா இருக்கு. நான் எப்படி இந்த குதிரை மேல ஏற போறேன்? அடுத்த ஸ்டெப்ஸ்ல ஏறு தம்பி. காலு ஆடுத மாதிரி இருக்கு. அப்படிதான் தம்பி, அடுத்த படிக்கட்டுல ஏறிட்டு அப்புறமா அப்படியே குதிரை மேல ஏறிரு.